டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் படித்த தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் சரவணன் மரணமடைந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவக் குழுவின் தலைமை மருத்துவர் சுபீர் குப்தா தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அவருடன் எமது செய்தியாளர் அரவிந்த் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். எய்ம்ஸ் மருத்துவமனையின் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டின் தலைவரும் சரவணனின் உடல் பிரேத பரிசோதனை செய்த டாக்டருமான மருத்துவருமான சுதீர் குப்தா நம்முடன் இருக்கிறார். அவரிடம் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்து கேட்போம். Sir, good afternoon. Sir, you have done the autopsy for Saravanan Ganesh. What do you think? Is it a suicide or a murder? Before that, I would like to clarify that the post-mortem in this case has been conducted by 4 senior doctors of AIIMS. I have constituted a medical board for that. The photographs, videographs has been taken. There is no injury mark over any part of the body. There is no tearing of clothing which was suggestive of any scuffle. And a vein flon has been found fitted in the right cubital fossa of the right hand. That is very unlikely to be self-inflicted. Means a person, right-handed person, cannot fit the vein flon in his right hand. But along with this, I want to again clarify that it is also quite impossible to fit a vein flon without the consent of forcefully. So this is a subject matter of investigation. Delhi police is investigating on this issue. We have also called some explanation from their colleague doctors and the department. No, there is no any other injection prick mark available in the body. So we have closely examined the body. There is no any other injection mark other than this IV. What is the poison that it has been injected into that IV line? This may be, this is my one of the speculation, it may be potassium chloride, as well as after getting the chemical analysis report from the forensic science laboratory. So any time limit it will be? I have asked to give as early as possible, maybe in 15-20 days. Thank you, sir. எய்ம்ஸ் மருத்துவமனையின் தடவியல் நிபுணரின் தலைமை மருத்துவர் சுதீர் குப்தா தெரிவிக்கும் போது இது முதல் கட்ட தகவலின்படி இது ஒரு சூசைட் தற்கொலைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும், ஆனால் அந்த தற்கொலைக்காக கையில் செலுத்தப்பட்ட அந்த ஐவி லைன் என்பது குளுக்கோஸ் செலுத்துவதற்காக கையில் செலுத்தப்பட்ட அது பிளாஸ்டர் போல ஒரு ஊசி உள்ளே செலுத்தப்பட வேண்டிய, கையில் நரம்பில் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பொருள். அதை அவராகவே செலுத்தி இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் ரைட் ஹேண்ட் பழக்கமுடையவர். ரைட் ஹேண்டிலேயே அதனை செலுத்த முடியாது. மற்றொருவர் உதவி இருக்க வேண்டும். எனவே இன்னொருவரின் உதவியுடன் தான் கையில் அந்த சிரஞ்ச் போன்ற ஐவி லைன் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலமே அந்த விஷம் உள்ளே சென்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தந்தை செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் புபேந்திரன் அரவிந்த்.